அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம வந்து போன வீடியோவில் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படிங்கிறத உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிச்சேன். இப்போ அதை ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். பின் துணியை எடுத்திருக்கேன். பின் துணியில் இந்த மேலே உள்ள பகுதியை விட்டுட்டு நடுவில் உள்ள ரெண்டு துணியை மட்டும் எடுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. வெட்டின மாதிரியே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம 1 இன்ச் வந்து பின்னாடி வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டோம். இப்போ நான் அப்படி நடுவில் உள்ள 2 துணியை எடுக்கும்போது இப்படி வந்துடும். நான் கழுத்து வந்து வெட்டலை. வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் தெளிவாக. நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க, கட் பண்ணுற வீடியோவை. இப்போ இது 1 இன்ச்சு அளவில் நம்ம ஃபுல்லாக தைச்சிடுவோம். ஈஸியாக எப்படி தைக்கிறது லைனிங் ப்ளவுஸை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ கட் பண்ண பீஸும் அதே மாதிரி. இது வந்து நல்ல துணி, இது வந்து லைனிங்கு. கட் பண்ண துணி கை துணி. இதை வந்து இந்த மேல்டால் உள்ள லைனிங்கை மட்டும் இப்படியே திருப்பி இப்படி கொண்டு போயிருங்க. திருப்பி கொண்டு போயிட்டு மேலே உள்ள 2 கீழே உள்ள 2 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பின் துணி அப்படியே மிஷின்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து கை துணியை தைச்சிக்குவோம். காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால அந்த துணி வந்து பார்டர் வந்து விளிம்பு சரியாக இல்லை. நம்ம தைக்கும் போது அது இதாகிடும், மடித்து தைக்கும் போது சரியாக போயிடும். கைக்கு எவ்வளோ துணி விட்டுருக்கோமோ அவ்வளோ துணியை நம்ம இப்படி தைச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இப்போ பின் துணியை வந்து தைச்ச பகுதியை பின் துணியை அமுக்கு தையல் போட்டுக்குவோம். இப்படி விரிச்சுக்கிட்டு அமுக்கு தையல் போட்டுக்குவோம். அதே மாதிரி கை துணியவும் லைனிங் பக்கம் அமுக்கடி போட்டுக்குவோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பின்னாடி மேலே 1 இன்ச்சில் அழகாக இப்போ தையல் போட்டுக்குவோம். அதே மாதிரி கை துணியிலையும் விளிம்பில் ஒரு தையல் போட்டுக்குவோம். இப்போ நம்ம பட்டி வெட்டி வச்சுருக்கோம். பட்டியவும் இதோட சேர்த்து தைச்சிருவோம். பட்டியை வந்து நான் சாதா ப்ளவுஸில் தைக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன். இதில் வந்து வெளி துணியை கூட கொஞ்சம் வச்சிடுச்சு. இப்போ 2 மடிப்பு இப்படி மடித்து அடிச்சுக்கணும். அதை தைச்சி பெரட்டி போட்டுலாம் தைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் எதுனாலும் என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பட்டியை தைச்சாச்சு. பட்டியை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கை துணியை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த மேலே வந்து இப்படி ஜாயிண்ட் அடிச்சிருவோம். 2 நல்ல துணியும் லைனிங்கையும் சேர்த்து அப்படி சுற்றி ஒரு ஜாயிண்ட் அடிச்சிருவோம். இப்போ எக்ஸஸாக உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து கை 2ஐயும் வெட்டி கை தைச்சாச்சு. கையை 2ஐயும் எடுத்தாச்சு. இப்போ வந்து பின் பகுதியை சுற்றி அடிச்சுக்குவோம். இப்போ பின் துணியை அடிக்கும் போது நான் வந்து வெட்டும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன், கழுத்து வந்து நான் வெட்டலைன்னு. இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா அப்படி தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெட்டிட்டு தைச்சிங்கன்னா கழுத்தோட அகலம் கூட அதிகமாயிரும், இல்லைன்னா ஒடுக்கி தைச்சோம்னா குறுகிரும். அதனால் வந்து நீங்கள் இப்படி வரைஞ்சி வச்சுட்டு வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம், தையல் அடித்தாச்சு. இப்போ இதில் எக்ஸஸாக உள்ள துணியை வெட்டிக்குவோம். வெட்டிட்டு இந்த கழுத்து துணியவும் நம்ம இப்படியே கழுத்து வரைஞ்சிருக்கோம்ல, வரைஞ்சதில் இப்போ கழுத்தை வெட்டிடுவோம். நம்ம பூரா ஒரு அடி அடிச்சிட்டோம், அடித்த பிறகு இப்படி கழுத்தை வெட்டிடுவோம். நம்ம வரைஞ்சதில் கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா அந்த துணியை நம்ம வி பெட்டி கொக்கி பெட்டிக்கு வச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த துணி வந்து நான் எக்ஸஸாக விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து ரெண்டாக வெட்டி வச்சுக்குவோம். ஒன்று வந்து வி பெட்டிக்கு, ஒன்று வந்து கொக்கி வைக்கிறதுக்கு. ரெண்டாக வெட்டி இதை துண்டாக வச்சுக்குவோம். இப்போ இதில் எக்ஸஸாக உள்ளதை வெட்டிடுவோம். இப்போ வந்து நம்ம பின்பகுதி தைச்சிட்டோம், கழுத்து தைச்சாச்சு, பின்பகுதி இது கை பட்டி 3 தைச்சிட்டோம். அடுத்து நம்ம முன்பகுதி தைப்போம். முன்பகுதி தைக்கையில் நான் சொன்ன மாதிரியே தான் இப்படி எடுத்து ரெண்டையும் வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா, கழுத்து இந்த பக்கம் கழுத்து, இந்த கழுத்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு எடுங்க. இப்போ வந்து இதை சுற்றி நம்ம ஒரு அடி அடிச்சிருவோம். நான் எப்போவுமே லைனிங்கை கீழே வச்சுட்டு தான் தைப்பேன். சில துணி வழுக்கிற துணியாக இருக்கும், நம்ம வந்து நல்ல துணியை கீழே வச்சோம்னா அது வந்து வழுக்கிட்டு போகும். இப்படி வச்சுட்டு தைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி அதையும் தைச்சி எடுத்துக்குவோம். சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வெட்டிட்டேன். கரெக்டாக நம்ம வெட்ட முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம தைச்ச பிறகு அதை கூட இருக்கிறத வெட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த பக்க கப்பையும் தைச்சிருவோம். எக்ஸஸாக உள்ள வெளி துணியை வெட்டிட்டுக்குவோம். இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்குவோம். இப்போ இதில் வந்து இந்த தையல் நம்ம வந்து டாட்டு போட்டிருக்கோம், எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கு டாட்டு போட்டிருக்கோம். அதில் இருந்து ஒரு 2.25 இன்ச்சு கணக்கு பண்ணி, இந்த அகலம் 1.25 இன்ச்சு, மேலே 2.25 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடையில் ஒரு 2 இன்ச்சு விரலில் 2 கோடு அளவுக்கு இந்த 2க்கும் சென்டர் பண்ணி இந்த இடத்துல இந்த டாட் நம்ம கட் பண்ணும் போது அந்த டாட்டை கரெக்டாக அந்த டாட்டை போட்டுட்டாலே நமக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்க, நல்லா அழகாக இருக்கா. அதே மாதிரி இதையும் பிடிச்சிக்குவோம். இந்த அகலம் 1.25, உயரம் வந்து 2.25. இந்த நுனியும் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக பிடிக்கணும். சாதா ப்ளவுஸில் சொன்னேன். இப்போ ஒன்று போல் இருக்குது இந்த துணி அந்த துணியும். இப்போ இதில் 2 இன்ச்சு கேப்பில் இப்படி தைச்சிக்கணும். அதே மாதிரி இங்கே சென்டரில்
அப்புறம் டாட்டு. இப்போ இதை பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பின் துணியை எடுத்து போட்டுக்குவோம். பின் துணியை எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே முன் பீஸை போட்டுக்குவோம். பட்டி வந்து நம்ம பிறகு தானே வெட்டுவோம்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம ஆர்டினரி ப்ளவுஸில் நான் வெட்டி காமிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை மேலே போட்டுட்டு பட்டி நம்ம தைச்சி வச்சுருக்கோம்ல, அது பட்டியை இப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கே தையலுக்கு போக எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். இங்கேயும் இந்த விளிம்புக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 பட்டியும் இப்படி நேராக வச்சுக்கோங்க. எக்ஸஸாக உள்ளதை இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 கெட்ட பக்கமும் உள்ளே போகிற மாதிரியும் 2 நல்ல பக்கம் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதிலேருந்து நீங்கள் இப்படி சாப்பீஸ் கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு பள்ளமாக ஆக்கி சாப்பீஸ் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெட்டிடுங்க. அவ்வளோதான், பட்டி வெட்டியாச்சு. இப்போ வந்து இந்த சைடு பட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த சைடு பட்டியும் ஜாயின் பண்ணி ரெண்டு அடி போட்டுக்கோம். 2 அடி போட்டாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு வந்து வி பட்டிக்கு துணி வச்சுக்குவோம். நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல கழுத்து துணி, அதை நம்ம இப்படி வச்சு தைச்சுக்குவோம். இதில் கொஞ்சமாக 1 இன்ச்சு வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். வி பட்டிக்கு வந்து துணியை கீழே தான் வைக்கணும். கொக்கி பட்டிக்கு துணியை மேலே வைக்கணும். இப்போ ஆமக்கடி போட்டுக்குவோம். அந்த துணியில் அமுக்கடி போட்டுக்குவோம். இப்போ இந்த சைடு நான் உங்கள்கிட்ட அதில் சாதா ப்ளவுஸ் தைக்கும் போதே சொன்னேன், இந்த தையல் வரைக்கும் மடிச்சிடணும். தையல் இருந்தால் தெரியுது, அது வரைக்கும் இப்படியே திருப்பி மடிச்சிடணும். தையல் வந்து இப்படி மேலே தெரியணும். கொக்கி சொருகிற சைடு வந்து இப்படி தான் தைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கழுத்தை இது பண்ணுறதுக்குள்ளே அளவு ப்ளவுஸை வச்சு வி பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு இந்த கழுத்து வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஏன்னா முன்ன பின்ன இருக்கலாம், அதனால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன நம்ம வரைஞ்சிடணும் கழுத்தை. இதை வந்து வரைஞ்சி வெட்டினாதான் நம்ம இந்த அளவுக்கு அந்த வி பட்டி தைக்கிற சைடு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிடலாம். நீங்கள் தைச்சிட்டு கூட வெட்டி விடுங்க, உங்களுக்கு வெட்ட சரி வரலன்னா. இப்போ இதை வச்சு நம்ம வி பட்டி கரெக்டாக இருக்காங்கிறத மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது சரியாக தான் இருக்குது. நம்ம இந்த எக்ஸஸாக உள்ள துணியை மட்டும் இப்படி வெட்டி விட்டுக்கணும். இப்போ இந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும். இந்த சைடும் எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கிறத வெட்டிடணும்.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீப்பட்டி தைச்சிடலாம். ஒரு மடக்கு மடக்கிட்டு இதில் தையல் மேலே துணியை வச்சு வீப்பட்டி அடிச்சிட வேண்டியதான். மேக்ஸிமம் தைக்கும் போது இந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம்லா, அந்த இடத்துல இந்த 3வது கொக்கி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இழுத்து மாட்டும் போது அது சரியாக இருக்கும். அந்த இடத்துல வச்சோம்னா இப்போ முன்பக்கம் 2 ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பின்பக்க துணியில் வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குழப்புதுன்னா இப்படி வச்சு பார்த்துட்டு திருப்பி தைச்சிருங்க. ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. எதுவும் உங்களுக்கு வெட்டி காமிக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ முன்னாடி பின்னாடி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கை துணியை இதில் ஜாயின் பண்ணிடுவோம். கை துணியை ஜாயின் பண்ணும்போது கவனமாக இந்த முன்பக்கம் பல்ல வரணும். அதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த இருக்குது பல்ல பகுதி, இது வந்து மேடு பகுதி. அந்த சென்டரில் நம்ம வந்து டாட் கட் பண்ணியிருக்கோம்ல, அது சென்டரில் இருந்தே தைச்சி வரணும். அப்படின்னா தான் நெருங்கி வரும்போது அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடி சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் 2வது அடி அடிக்கும் போது இங்கே ஆரம்பத்தில் இருந்து அடிச்சுக்கலாம். அந்தந்த சைடு டாட்டு அந்தந்த சைடு டாட்டோடு சேர்ந்துடும். நம்ம அளவு நான் சொன்ன மாதிரி வெட்டினா அப்படியே இதாயிரும். இப்போ வச்சு பார்த்துக்கோங்க. பள்ளம் அந்த சைடு இருக்குது. கரெக்டாக சென்டரில் இருந்து இந்த சைடும் ஜாயின். இந்த டாட்டு சரியாக இருக்கான்னு இன்னொரு அடி அடிச்சுக்குவோம். அதே மாதிரி இப்போ கையை 2 பக்கமும் கை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து கை சுற்றளவு அளவு ப்ளவுஸில் உள்ள கை சுற்றளவை வச்சு நம்ம பார்த்து மார்க் பண்ணி தைச்சிட வேண்டியதான். கை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், டாட்டு கை டாட்டு உடம்பு டாட்டு எல்லாம் ஒன்று போல் வரணும். அந்த டாட்டுக்கு நேராக கீழ் துணியில் இதில் ஒரு சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மேலே உள்ள டாட்டு அதுக்கு நேராக இப்படி தூக்கி பார்த்து இப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்ம எல்லாமே அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே தைச்சிட்டா சரியாக வந்துடும். அதே மாதிரி கீழேயும் இந்த கொக்கி சொருகிற சைடு வச்சு
கொக்கி சேருற சைடை நம்ம எவ்வளவுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு தைச்சிட வேண்டியதான். எல்லா ப்ளவுஸ்லையுமே 3 அடி போடுவேன். இப்போ 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுட்டு ஒன்று போல் கட் பண்ணி விட்ருவோம். இதே மாதிரி அந்த சைடும் தைச்சிக்குவோம். அந்த சைடு தைக்கும் போது இந்த சைடு கையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அதுக்கு இந்த டாட்டுக்கு நேராக வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வி பட்டி சைடு கொக்கி பட்டி அளவை வச்சு இந்த இதுக்கு வி பட்டிக்கு அடுத்தால தான் இந்த தையலை வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தால தான் இதில் வச்சுட்டு இதை மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒன்று போல் இந்த சைடும் வெட்டி விட்டுக்குவோம். நீங்கள் எதுவும் தனித்தனியாக உங்களுக்கு தைச்சி காமிக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ப்ளவுஸில் தைச்சி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கணும். எவ்வளவு எக்ஸஸாக இருக்குது இடுப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம பின்னாடி டாட் போட்டுறணும். டாட் போடையில் நான் ஆர்டினரி ப்ளவுஸ் தைக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன் எப்படி டாட் போடணும். இந்த வி பட்டியை கொண்டு இங்கே இந்த தையலில் வச்சுக்கிட்டு இந்த சைடு இப்படி டாட் போட்டுறணும். இல்லை உங்களுக்கு இது குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் ஷோல்டருக்கு நேராக தைக்கணுனாலும் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இதை கணக்கு பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வச்சு பார்த்து தைச்சிடணும். அவ்வளோதான். இதில் எல்லாம் தைச்சிட்டோம். இன்னும் கழுத்து மட்டும் தைக்கணும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம். இந்த கிராஸ் பீஸை வந்து இப்படி நேராக வச்சு தைக்கக்கூடாது. இப்படி கிராஸாக இப்படி 2 கிராஸும் இப்படி ஆகும். ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் இதாகவும் வரணும். அப்போ தான் வளைவு பகுதிகளில் நமக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். கிராஸாக ஜாயின் பண்ணணும். இந்த 2ஐயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இது கழுத்து துணியில் வச்சு ஜாயின் பண்ணிடணும். கழுத்தில் வச்சு கொக்கி சொருகிற பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். வச்சு 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஃபுல்லாக கழுத்தை ஃபுல்லாக தைச்சிக்க வேண்டியதான்.
இப்போது அதை ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த வளைவுகளில் நல்லா இப்படி லைட்டாக ஒரு 5-6 கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணும்போது சுருக்கம் விழாது, மடித்து ஹெம்மிங் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். நான் ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் தைக்கிறது, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா புரியும். உங்களுக்கு எதுவும் எனக்கு குறிப்பிட்டதை இதை கட் பண்ணி காமிங்க, அதை கட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாலும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து கழுத்தை வந்து இப்படி துணியை இப்படி இருக்கிற துணியை இப்படி எடுத்துகிட்டு நான் ஆர்டினரி ப்ளவுஸில் தைச்ச மாதிரியே தான் இப்போ 1/4 இன்ச்சில் இப்படியே தைச்சிட தான். தையல் தைக்கும் போது வந்து லைனிங்கில் தான் தையல் விடணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைனிங்கில் தான் தையல் விடணும். தைக்கும் போது அதே மாதிரி இந்த துணி வந்து மேலே தான் வரணும். இந்த துணி வந்து இப்படி மேலே பக்கம் தான் வரணும், இப்படி உள்ளே போயிடக்கூடாது. அப்படின்னா தான் அது ஹெம்மிங் பண்ணும் போது நல்லா கனம் ஒன்று போல் மடங்கும். நம்ம இப்படி தைக்கும் போதே அடியில் இந்த பெரு விரலை வச்சு இப்படி இந்த பக்கம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் இப்படி தைச்சிடணும். 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் தான் ஆகும் ப்ளவுஸ் தைக்க. இப்படி தைச்சிங்கன்னா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா நேரம் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக ப்ளவுஸ் தைச்சிட்டோம். நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எதுவும் டவுட்னாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. எதுவும் உங்களுக்கு குறிப்பிட்டது தேவைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.